கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரோடும் அவருடைய பலத்த கிருபை நம்மை ஆட்கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் பலப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் தேவ சமூகத்தில் எப்படி பெற வேண்டும் என்பதை யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு இதை குறித்து தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம். இந்த தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் ஒரு மனிதன் கிறிஸ்துவை அறிந்ததற்கு பின்பு தற்செயலாய் செயல்படாதபடி தேவனுடைய வார்த்தைகளை ஏற்று நடக்கிற ஒரு அனுபவத்தை அவன் பெற்று தேவனுக்குள் வாழ்கிற அனுபவத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு சாட்சியுள்ள மகனாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் தம்மை யாருக்கும் அடிமைத்தனத்திலே நம்மை ஒப்பு கொடுக்காதபடி, மனுஷருடைய வீணான காரியங்களுக்கு நாம் செவி கொடுக்காதபடி, மனுஷர் தன்னை ஆள வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காதபடி, நம்மை கிறிஸ்துவுக்கு மட்டும் நாம் பிரஜைகளாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு காலத்தில் நாம் எப்படி இருந்தோம் என்பதை இந்த வார்த்தை சொல்லுகிறது. தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஏனென்றால் முற்காலத்திலே நாமும் புத்தியினமும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் ஜாக்கு துர்க்குணத்தில் உள்ளவர்களும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். ஒரு காலத்தில் நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட அனுகூலங்களில் இருந்தது என்பதை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமாகும்போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நாம் நம்முடைய சுய நீதியை கொண்டு நம்முடைய ரட்சிப்பை சம்பாதிக்க முடியாது. அவருடைய இரக்கம், அவருடைய சிந்தை, அவருடைய அன்பு இல்லாமல் நாம் நம்முடைய நீதியின் கிரியைகளினாலே நாம் ஒரு நாளும் மீட்பை பெற முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை குறித்தும் கவலைப்படாதவர்களாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும் என்றால், புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாய் இருக்கும். புத்தியீனமான தர்க்கங்கள், வம்ச வரலாறுகள், சண்டைகள், நியாயப்பிரமாணத்தை குறித்த வாக்கு தத்தங்கள், வாக்குவாதங்கள், இவைகளை விட்டு நாம் விலக வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்முடைய சொந்த பலத்தை குறித்து பேசுவதையோ, நாம் புத்தியில்லாத சில வாக்குவாதங்களை ஈடுபடுவதோ, சண்டைகள், வம்ச வரலாறுகளை குறித்து நான் அப்படிப்பட்டவன், என்னுடைய பெற்றோர் அப்படி இருந்தால் என்பதை குறித்து பேசுவதோ, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லும்போது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை குறித்த வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது.
அப்படிப்பட்டவர்களை விட்டு நீ உன்னை விலக்கி காத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய கடமை ஆண்டவரை குறித்து சொல்வது. அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினால் அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் வேறு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வேதத்தை புரட்ட ஆரம்பிக்கிறார்கள். அதைத்தான் தீத்து 3:9 வாசித்தோம். தீத்து 3வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னில் தானே ஆக்கணை தீர்ப்பு உடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. வேத புரட்டனாய் இருக்கிற ஒரு மனிதனுக்கு நீ புத்தி சொல்வதை விட்டுவிட வேண்டும். 2 தரம் புத்தி சொல்லிவிட்டு அவனை விட்டு விலக வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்டவர்கள் நிலை தவறி தன்னில் தானே ஆக்கணை தீர்ப்புடையவர்களாய் பாவம் செய்கிறவர்கள் என்று அறிந்திருக்கிறோம். தாங்களே ஒரு பழமொழி சொல்வார்கள் அல்லவா, யானை தன் தலையிலே மண்ணை வாரி போட்டது என்று. அதை போல தாங்களே தங்களுக்கு ஆக்கணை தீர்ப்பு வருவித்துக் கொள்வதற்கு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று தீத்து 3:10-11 நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை ஏற்றிருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம், நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். தீத்து இந்த அதிகாரத்தை முடிக்கும்போது சொல்லுகிறார், நம்முடையவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவான நற்கிரியைகளை செய்ய பழகட்டும் என்று சொல்லுகிறார். நாம் குறைவுள்ளவர்களாய் இருந்தால் நாம் நல்ல கனி கொடுக்க மாட்டோம். அந்த குறைவுகளை நீக்குவதற்கு நாம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொண்ட வல்லமை என்ன? நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. தீத்து 2வது அதிகாரம் 12-13வது வசனத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் நாம் ஜீவனம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். எனக்கு இது பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று நம்முடைய காலங்களின் தொகுப்பை யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட ஜீவிக்கிற அந்த கால நியமங்கள் நம்ம எந்த அளவு நல்வழிப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவம் நம்மை மென்மேலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எப்படி பலப்படுத்தி காண்பிக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அவர் சொல்லுகிறார், எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனுமாய் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. சத்துரு நமக்கு எதிரி நம் மீது எந்தவித குற்றமும் சுமத்தக்கூடாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவன் வெட்கப்படும்படியாய் நாம் தேவன் நமக்கு போதித்த உபதேசத்திலே நிலைத்து நிற்கிறவர்களும்
விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கமுடையவனும் குற்றம் கண்டுபிடிக்க கூடாத அளவிற்கு ஆரோக்கியமான வசனங்களை பேசுகிறவனுமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு சீராக அமைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த சீரான வாழ்க்கையிலே இன்றைக்கு தீத்து பக்தன் நமக்கு சொன்ன ஆலோசனையிலே நாம் அதை ஏற்று நடப்பதற்கான பலத்தை ஆண்டவர் நமக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் நாம் தேவனுடைய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிற விகற்பம் இல்லாத பிள்ளைகளாக நாம் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆலோசனையிலே நாம் நம்மை ஒப்புக்கொடுத்து இந்த நாளின் ஜீவிதத்திலே நாம் உலக மக்களுக்கு ஒரு சாட்சியாக வாழ தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம், சந்தோஷம் இருந்து பாதுகாத்து உம்முடைய வழியிலே நாங்கள் நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தந்தீர். நன்றி ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய சமூகம் கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உலக மக்களைப் போல நாங்கள் வாழாதபடி உலகத்தின் ஈடுபாடுகளில், லௌகீக இச்சைகளில் நாங்கள் கலந்து சென்று விடாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்து நேர்மையான வழியில் நாங்கள் நடக்க எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.